இங்க யாரும் வர தேவையில்ல, என்கிட்ட எந்த பேச்சும் பேச தேவையில்ல. அம்மா, நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? என் அம்மான்னு சொல்லாதன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க தானம்மா என் அம்மா. நான் எப்படிம்மா சொல்லாம இருக்க முடியும்? நீங்க தானம்மா எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க. உங்க புள்ள மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையாமா? நீங்க வளர்த்த பையனை நீங்களே சந்தேகப்படுறீங்கல்ல? அம்மா, எங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்லது மட்டுமே தான்மா நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்க. அதை எப்படிமா நான் மறக்க முடியும்? நீங்க எங்களுக்கு சாப்பாடு மட்டும் போட்டு வளர்க்கலமா, சத்தியம், நேர்மை, ஒழுக்கம், இது எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி தானமா வளர்த்திருக்கீங்க. நான் உங்க பையன்மா, நான் எப்படிமா தப்பு பண்ணுவேன்? எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் வந்ததில்லம்மா. அம்மா, நீங்க பேசுங்கம்மா. நீங்க இல்லாம நாங்க யாரும் இல்லம்மா. உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாருமா இருக்கா? என்ன யாரு நம்பலனாலும், ஏமா இந்த ஊரே நம்பலனாலும் நான் கவலைப்பட மாட்டோமா. நம்ம உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கிறது நமக்காக தானே தவிர மத்தவங்களுக்காக இல்லைன்னு நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. பொண்ணு வீட்டுல இருந்தவங்களும், ஏமா பிரியாவும் கூட என்ன தப்பா நினைச்சது எனக்கு பிரச்சனை இல்லம்மா. எல்லாருமே சின்ன ரொம்ப நல்ல பையன்னு சொல்றதுக்கு காரணமான நீங்களே ஒரே ஒரு போட்டோவை பார்த்துட்டு என்ன நம்பலன்னு சொன்னா எப்படிமா? அப்ப நான் இது வரைக்கும் ஒழுங்கா வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லையாமா? இல்ல சீனு, அழாத சீனு, அழாத. அந்த பொண்ணோட அப்பா பேசுனது கூட எனக்கு பெருசா தெரியலமா. ஆனா நீங்க சொன்னது என்னால தாய்க்கவே முடியலம்மா, தாய்க்கவே முடியலம்மா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுதுன்னு நான் பெருசா நம்பி இருந்தேன். அந்த நேரத்துல இப்படி ஒரு அவச்சொல் வந்ததும் அங்கே நான் செத்து விழுந்துட்டேன். என் புள்ள வாழ்க்கை போச்சு, அதுக்கு அவனே காரணமாயிட்டானேன்ற கோவத்துல அப்படி பேசிட்டேன் சின்ன. நீங்க கோவப்படுறதுக்கு எப்பவுமே நான் வருத்தப்பட்டதில்லம்மா. ஆனா அவங்க சொன்ன மாதிரியே நீங்களும் என் கேரக்டரை பத்தி சந்தேகப்பட்டதான் என்னால தாங்க முடியலம்மா. சத்தியமா தாங்க முடியலம்மா, தாங்க முடியலம்மா. அழாத அழாத சின்னு. அவன் அத்தனை பேர் முன்னாடியும் நீ என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கேன்னு என்ன பார்த்து கேட்டா எனக்கு எப்படி சீனு இருக்கும்? அப்பவும் நான் என் மகனை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு தானே சொன்னேன். ஆனா போட்டோ காட்டினதும் என்னால அங்க நிக்கவே முடியல சீனு. மொத்த பேரும் சேர்ந்து என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் என்ன சீனு பண்ணுவேன்? அவன் கையில ஆதாரம் இருந்துச்சு, என் கையில எதுவுமே இல்ல. நான் எப்படி என் பிள்ளைய காப்பாத்துவேன்? பொய் பொய்யா பெருமை பேசி எனக்கு பழக்கம் இல்லையே, அதான் சின்ன நான் நம்பிட்டேன். இனிமே நான் எப்படி நம்ம சொந்தக்காரங்க மூஞ்சில முழிப்பேன்னு எனக்கு தெரியல சீனு. என்ன நம்புங்கம்மா, இது வரைக்கும் எனக்கு எந்த பொண்ணு மேலையும் பிரியம் இல்ல.
இனிமேலும் அப்படி யார் கூடவும் பழக மாட்டேன். எப்பவும் எனக்கு மனைவியா வரப்போற பொண்ணு நானா முடிவு பண்ண மாட்டேன். நீங்களும் அண்ணனும் சொல்ற பொண்ணுதாம்மா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இது நம்ம குலதெய்வம், அந்த ராஜாயி அம்மன் மேல சத்தியம்மா. நம்புங்கம்மா. ஆனா என் கூட பேச மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்கம்மா. அழாத சீனு, அழாத சீனு.